டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான சில கேள்விகளை இந்த காணொலியில் முழுசா பார்ப்போம். இந்த காணொலியில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் வேற விதத்தில் ரிப்பீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸோட நான் சேர்த்து சொல்லிக் கொடுக்கறதுனால அதனால இந்த ஒரு தொகுப்பை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் போது குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அதாவது இது முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில், ஏன்னா 2024 கேட்ட கேள்வி இது. ஆஸ்ட்ரோநாட், காஸ்மோநாட், காக்கநாட், கங்காநாட். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, காக்கநாட். அதாவது இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா காக்கநாட் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ககநாட் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ககன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில ஆகாயம்னு பேரு. அதாவது வானம், ஆகாயம். அந்த ஆகாயத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த விண்வெளி பயணத்தின் குறியீடாக தான் அது செல்லக்கூடியவர்களுக்கு ககநாட் அப்படின்ற பேர் வந்து இந்த சமஸ்கிருத மொழியை பேஸ் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. இது 2024 கேட்கப்பட்ட கேள்வி. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷு வசதியை தொடங்கியுள்ளது? ஆப்ஷன்ஸ்: மின் அமைச்சகம், சிவில் விமானத்துறை அமைச்சகம், தகவல் தொடர்பு அமைச்சகம், புவி அறிவியல் அமைச்சகம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தகவல் தொடர்பு அமைச்சகம். சஞ்சார் சாத்தி அப்படின்ற போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இது மெயினாக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது அதிகமாயிட்டு வர கிரிமினல்ஸ், அதாவது இந்த கிரிமினல்ஸ்ன்றது சைபர் கிரிமினல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நிதி மோசடி மற்றும் இந்த ஆப்பில் சோஷியல் மீடியாஸில், அது மட்டும் இல்லாமல் மற்ற சில விஷயங்கள் வெப்சைட்டில் மோசடி பண்ணி அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் புகார் மற்றும் மற்ற விஷயங்களை பரிமாற்றம் செய்து கொள்வதற்காகவும் இந்த சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் தகவல் தொடர்பு அமைச்சகமானது தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கியுள்ளது. இந்த வசதியை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது குரூப் 2 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர்? ஆப்ஷன்ஸ்: ஆர்.சி. மஜூம்தார், ஆர்.கே. முகர்ஜி, ஹெச். ரிஸ்லி, வி.ஏ. ஸ்மித். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வி.ஏ. ஸ்மித். வி.ஏ. ஸ்மித் அப்படின்றவர் 1871ஆம் ஆண்டு முதல் 1900ஆம் ஆண்டு வரை பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே இருந்த வங்காள குடியுரிமை பணி அப்படின்றதுல போஸ்டிங்ல இருந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பலதரப்பட்ட இனங்களை சார்ந்த மக்கள் வாழ்றதுனால இந்தியாவானது மனித குலத்தின் அருங்காட்சியகம் அப்படின்றத இந்தியாவை வர்ணிச்சிருக்காரு. இவருடைய இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இவர் மன்னர்களை பற்றிய ஆய்வு நடத்தி நூல்களை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் அக்பர் மற்றும் மற்ற சில முக்கியமான மன்னர்கள், அசோகர் மாதிரியான மன்னர்கள் பற்றி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் தொன்மையான வரலாறு, அதாவது இந்தியாவின் தொன்மையான வரலாறு, இந்த மாதிரியான கேள்விகளும் வர வாய்ப்பு இருக்கு. தொன்மையான வரலாறு இந்த நூலையும் இவர் இயற்றியிருக்காரு. இவ்வளவு ரிசர்ச்சுக்கு அப்புறம் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச அதே விஷயம்தான். இந்தியாவானது பலதரப்பட்ட மக்கள் மற்றும் பல சூழ்நிலைகளை சார்ந்து வாழக்கூடிய மக்களை கொண்டதுனால மனித குலத்தின் அருங்காட்சியகம் அப்படின்னு வி.ஏ. ஸ்மித் அவர்கள் இந்தியாவை அறிவிக்கிறார். பின்வருவனவற்றை பொறுத்துக. பகுதி 1 இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா. பகுதி 2 வழுக்கை கழுகு, டால்பின், பியோனி, செர்ரி மலர். பொறுத்திடலாமா? இந்தியாவினுடைய தேசிய நீர் விலங்கு பார்த்தீங்கன்னா கேன்ஜெட்டிக் டால்பின்ஸ் சொல்லக்கூடிய கங்கை நதி ஓரங்களில் வாழக்கூடிய டால்பின்ஸ். அப்போ டால்பின்ஸ் இந்தியாவினுடையது, இந்தியாவினுடைய தேசிய நீர் விலங்கு. ஜப்பான் பார்த்தீங்கன்னா செர்ரி மலர், அதாவது இந்த செர்ரி பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வசந்த காலத்தில், அதாவது வருஷத்துல ஒரு வாட்டி மட்டும்தான் பூக்கும், அதுதான் அந்த செர்ரி பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஜப்பானுடைய தேசிய, அதாவது ஃபிளார், அதாவது தேசிய மலர் வந்து ஜப்பானுக்கு செர்ரி பிளாசம்ஸ் தான். அடுத்து அமெரிக்கா. அமெரிக்கா அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், கழுகு, அதுவும் வழுக்கை கழுகு. அமெரிக்கா அப்படின்னா வழுக்கை கழுகை குறிக்கும். 1782ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தேசிய பறவையாக வழுக்கை கழுகானது அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து சீனா. சீனா பார்த்துருமா, கடைசியில் என்ன இருக்கு? பியோனி. இந்த பியோனி மலர் அப்படின்றது சீனால எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொனார்ச் ஆஃப் பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர்களின் அரசன் அப்படின்னே சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து இந்த மொனார்ச் ஆஃப் பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பியோனி மலரானது அங்கே சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலர்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த மலர் அந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பியோனி மலரை தெரியாதவங்க யாருமே சீனால இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அந்த மலருக்கானது இருக்கு. அதனாலதான் அதை மொனார்ச் ஆஃப் பிளாசம்ஸ் அப்படின்ற பேரை கொண்டு அறிவிக்கிறாங்க. இது 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் 2 கேள்வி. ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் ஷில்ப் அவார்ட்ஸ் யாருக்கு வழங்கப்படுகின்றன? ஆப்ஷன்ஸ்: புகழ்பெற்ற நாடக கலைஞர்களுக்கு, கிராமப்புற பெண் தொழில் முனைவோர், புகழ்பெற்ற விவசாயிகள், புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால இந்த விருதானது வழங்கப்படுது. இந்த விருது பார்த்தீங்கன்னா சுமார் 2022ஆம் ஆண்டு இந்த கைவினை கலைஞர்களுடைய பொன் விழாவானது நம்மளுடைய நாட்டினுடைய ஜவுளி மற்றும் தொழில்துறையினால் கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டை தொடர்ந்து அந்த ஆண்டிலிருந்து ஷில்ப் அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது 2002ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.